புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்றைக்கி நாம் எடுத்துக்கக்கூடிய டாபிக் வந்து சொரியாசிஸ் பற்றி நிறைய பேசினாலும் கூட ஒரு விழிப்புணர்வு இன்னுமே தேவைப்பட்டுட்டே இருக்குது. ஜென்ரலாக ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னால இது பரவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நிறைய பேர் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஃபேமிலிலையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ யாருக்கோ இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலுமே பழகிறதுலையுமே வந்து ஒரு சில வித்தியாசங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஃபேமிலியில் ஒருத்தருக்கு சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னா இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்? உண்மையாகவே இந்த சொரியாசிஸ் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்கா டாக்டர்? சொரியாசிஸ் அப்படின்றது பரவக்கூடிய விஷயம் அப்படின்றத தாண்டி அந்த தோல் நோயில் ஒரு முக்கியமான நோயின்னு சொல்லலாம். ஏன்னா தோல் நோய் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. சொரியாசிஸ் மட்டும் கிடையாது. இதை தவிர வந்து கரப்பான் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. இதை தவிர வந்து கரும்படை, வெண்படை, இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் வந்து இருக்குது. நம்ம சித்தர்கள் வந்து நிறைய தோல் நோய்கள் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக அந்த சொரியாசிஸ் அப்படின்றது பரவக்கூடிய விஷயத்தில் ஒரு முக்கியமான தோல் நோய் அப்படின்னு சொல்லலாம். தோல் நோயை பொறுத்த வரைக்கும் அந்த தோல் ப்ராப்ளம் அப்படின்றது ஸ்கின்னுக்கான ப்ராப்ளமே கிடையாது. ஸ்கின்ல வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ன்றது வரது கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும் ஸ்கின் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்களுடைய வயிற்றில் சேரக்கூடிய கழிவுகள் தான். நம்ம வயிற்றில் எவ்வளோ தான் நம்ம டம்ப் பண்ணி கழிவுகளை வச்சுருந்தாலும் அது வெளிப்பக்கமாக நமக்கு கொப்பளிச்சு காட்டுறது வந்து அந்த ஸ்கின்ல தான் இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஸ்கின் டிசீஸில் ஒரு முக்கியமானது தான் இந்த ஸ்கின் ப்ராப்ளமில் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோரியாசிஸை வந்து காலாஞ்சகப்படை அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம சித்த மருத்துவ முறைப்படி காலாஞ்சகப்படை அப்படின்னு சொல்லலாம். இல்லை செதில் உதிர் நோய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலாஞ்சகப்படை, இந்த செதில் உதிர் நோய் அப்படின்றதுக்கு காரணம் என்னன்றது கேட்டிங்கன்னா, வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த தோல் பிரச்சனை வந்து செதில் மாதிரி, மீன் செதில் மாதிரி படையாக வந்து உதிர்வு வந்து ஏற்படும். ஒரு சிலருக்கு பட்டையாக வந்து பெருசாக உதிர்வு இருக்கும். ஒரு சிலருக்கு மென்மையான தோல் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா பவுடர் மாதிரியான தோல் உதிர்வு வந்து இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தோல் உதிர்வு வந்து இருக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருடைய தோலோடைய டெக்ஸ்டர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ரஃப்பாக இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஆயில் ஸ்கின்னாக இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். எப்போவுமே ட்ரை ஸ்கின்னாகவே இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னாக குழந்தை பிறந்ததுலேருந்தே அந்த குழந்தை ட்ரை ஸ்கின்னாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தோல் டெக்ஸ்டர் காரணமாக நமக்கு அந்த செதில் உதிர்வு அப்படின்றது அதோடைய மாறுபாடுமே இருக்கும். தோல் வந்து பட்டையாக சில பேருக்கு உதிரும். மீன் செதில் மாதிரி பெருசாக வந்து உதிரும். இப்போது தலையிலலாம் ஸ்கேல்ப் சொரியாசிஸில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மென்மையான ஒரு ஸ்கின்னாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல வந்து ரொம்ப சாஃப்டான ஸ்கின் அப்படின்றதுனால பவுடர் மாதிரியான தோல் உதிர்வு வந்து இருக்கும். இந்த மாதிரி தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எந்த இடம்ன்றது பார்க்காம உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரே ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சோரியாசிஸ் தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவலாம். உடம்பு ஃபுல்லாக பரவுது அப்படின்னாலும் அந்த இடத்தின் காரணமாக வந்து எலும்புகள்லையும் வந்து பரவலாம். அதாவது சோரியாசிஸ்லேயே வந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரைக்கும் கூட போகும். முதல்ல ஸ்கின்ல மட்டும் இருக்கலாம். போக போக உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்கின் லேயர் பார்த்திங்கன்னா ஒரு 7 அடுக்குகளாக ஆகப்பட்டிருக்கும். அப்போது ஒவ்வொரு ஸ்கின் லேயர்லையும் தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய ஜாயின்ஸு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த மசில் அண்ட் டெண்டான்ஸ் வரைக்கும் போய் தாக்கக்கூடியது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரைக்கும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னா ஒரு வீட்டில் இருக்கவங்களுக்கே ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கும் பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், தோல்லே வந்து மிக முக்கியமான ஒரு நோயாக சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஜென்ரலாகவே ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு என்ன தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அப்போதைக்கு சரியாகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அது வரக்கூடிய சொரியாசிஸும் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் தானே டாக்டர்? ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைய சொரியாசிஸ் பேஷண்ட்ஸை பார்த்துட்ருப்பீங்க. என்ன மாதிரியான கண்டிஷனில் அவங்க வராங்க, என்ன மாதிரியான கண்டிஷனில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது? சில பேருக்கு சோரியாசிஸ் இருக்குன்றதே தெரியாது. ஒரு சிலர் வந்து தலையில் மட்டும்தான் இருக்கும். ஸ்கேல்ப் சோரியாசிஸாக தலையில் மட்டும்தான் இருக்கும். அவங்க வந்து பொடுகுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு நிறைய ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் போடுவாங்க, ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய க்ரீம்ஸ், லோஷன் இதெல்லாம் போயிட்டு அதை தாண்டி தான் வருஷக்கணக்காக இருக்குன்ட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பித்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது தான் அவங்களுக்கு தெரிய வரும் அது ஸ்கேல்ப் சோரியாசிஸ்ன்றதே. அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஸ்கேல்ப் சோரியாசிஸ் வரம்பு கட்டி முடிக்கு கீழே வந்து பரவ ஆரம்பிச்சு கழுத்துக்கு பின் சைடில், அதே மாதிரி நெற்றியில், புருவத்தில், கண் இமைகளில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா வந்து பரவ ஆரம்பிச்சிடும். முடி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பரவ ஆரம்பிச்சிடும்.
இதே ஜென்ஸுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா தாடியில் மீசையில் இந்த மாதிரி அந்த ஸ்கின்குள்ளே அந்த ஹேர் இருக்கிற இடத்துக்கு உள்ளே ஃபுல்லாகவே வந்து பரவ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கும் போது அது ஸ்கேல்ப் சோரியாசிஸாவோ இல்லை சோரியாசிஸாவோ மாறிடும் அவங்களுக்கு அதுக்குள்ளே. ஏன்னா அதற்கு முன்னாடி நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நார்மலாக இருக்கும்போதே நம்ம அதோட ட்ரீட்மெண்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி சீக்கிரமாகவே வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இதுவே வந்து சோரியாசிஸாக மாறிடுச்சு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றிட்டு முறையாக சோரியாசிஸ்க்கான சிகிச்சைகள் கொடுத்து உள் மருந்துகளோடு சேர்ந்து வெளிப்பக்கமாக தடவக்கூடிய ஆயில், குளியல் பவுடர் இதெல்லாம் கொடுத்து வெளிப்பக்கமாக நம்ம பண்ணக்கூடிய பற்று பவுடர் இந்த மாதிரிலாம் நம்ம சிகிச்சைகள் கொடுத்து தான் ஒவ்வொரு சிம்டம்ஸாக நம்ம குறைச்சி சோரியாசிஸை முழுமையாக வந்து நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம். ஓகே டாக்டர், இதனுடைய நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னென்ன விஷயங்கள் வந்து ட்ரிகரிங் ஃபேக்டராக இருக்குது? இப்போ ஒருத்தருக்கு சொரியாசிஸ்னுடைய ஸ்டார்டிங் கண்டிஷனாக இருக்குது அப்படின்னா அது வந்து அதிகப்படியாக ஸ்ப்ரெட் ஆகுது, இல்லை உடல் முழுக்க வருது, சில பேருக்கு வந்து இந்த தண்ணி வடியக்கூடிய ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் கூட இருக்குது. இந்த மாதிரி அதிகமாகிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் காரணமாக இருக்குது? சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் உடலில் பரவுறதுக்கான காரணம்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இந்த ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது ரொம்ப குயிக்காக வந்து இருக்காது. ஒரு சிலருக்கு ரொம்ப டிலே ஆகலாம். வருஷக்கணக்காக 10 வருஷம் 15 வருஷமாக கூட ஒரே இடத்துல சின்ன பேச்சஸாக வந்து இருக்கவங்களும் இருக்காங்க. ஒரு வருஷத்துலேயே சின்ன பேச்சஸ்லேருந்து உடம்பு ஃபுல்லாக பரவுனவங்களும் இருக்காங்க. ஏன்னா இந்த சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரோடைய உடல்நிலை, ஒவ்வொருத்தரோடைய பாடி இருக்கக்கூடிய இம்யூனிட்டி அப்படின்றது வித்தியாசப்படும். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து 2 மாதத்துலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, நான் 3 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், எனக்கு இன்னும் சரியாகலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒவ்வொருத்தரோடைய உடல்நிலையிலையும் நோய் எதிர்ப்பு சக்தியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான். ஏன்னா நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய நார்மலான ஒரு செல்லுக்கு எதிராக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செயல்படுது அப்படின்னா, இயற்கையாகவே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்னா அதோடைய செயல்திறன் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது அவங்களுக்கு ஸ்ப்ரெட்டிங் ஃபேக்டர்ன்றது ரொம்பவே அதிகமாகும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுவே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ரொம்ப விரைவிலே பரவுறது வந்து கம்மியாகும். ஒரே இடத்துல தான் இருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க, ஆனால் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். முறையான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது நம்மளுடைய சித்த மருத்துவ முறைப்படி கழிவு நீக்க முறை செஞ்சுட்டு தோலுக்கான பிரச்சனைகளுக்கு சரி பண்ணுறது தான் நம்ம வந்து ஒரு முறையான சிகிச்சையை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகளில் சேஞ்சஸ், அதாவது நிறைய ஃபுட்டில் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு நிறைய பேக்கெட் ஃபுட்டு, பேக்கெட் ஐட்டம்ஸ், ரசாயன கலவைகள் கலந்த பொருட்கள், அதே மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகள் போட்டு எடுக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் சரியாக வாஷ் பண்ணாமல் அந்த தோலோடு எடுத்துக்கிறவங்களுக்கு இன்னும் அந்த பரவக்கூடிய தன்மை அப்படின்றது இன்னும் ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஃபுட்டில் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கவங்களுக்கு வீட்டில் செஞ்ச மாதிரி ரொம்ப பார்த்து எடுத்துக்கக்கூடிய உணவுகள், அதாவது ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்காமல் வீட்லேயே ஆவியில் வேக வச்ச மாதிரி சீக்கிரம் உணவு வந்து டைஜஷன் ஆகிற மாதிரி ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறவங்க, நிறைய காய்கறிகள் பழங்கள் வந்து எடுத்துக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இதுவே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து விரைவிலே வேலை பார்த்து ரொம்ப சீக்கிரமே வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மருந்துகளையும் எடுத்துகிட்டு ஃபுட்டுலேயும் அவங்க கண்ட்ரோல் பண்ணாமல் ரொம்ப வருஷமாக வந்து ஃபுட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் மோஷன் சரியாக போகாமல் உடம்புல வந்து வேர்வை சரியான முறையில் வெளியில் வராமல் வேலைகள் எதுவும் பார்க்காம இருக்கிறவங்களுக்கு இன்னும் அந்த நம்ம என்னதான் மருந்துகள் கொடுத்தாலும் ரொம்ப நாள் வந்து நிலச்சிருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும். ஓகே டாக்டர், சொரியாசிஸ் வந்து நீங்கள் எத்தனை வகை சொரியாசிஸ் இருக்குது டாக்டர்? சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் உடம்புல பரவக்கூடிய இடங்களை பொறுத்து அதுக்கு வந்து பெயர் வச்சு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம சோரியாசிஸ் பரவுது அப்படின்னா, இப்போ தலையில் இருக்குது அப்படின்னா அது ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து சோரியாசிஸ் வந்து பரவும். நகத்தில் கூட இருக்கலாம், அதே மாதிரி கையில் மட்டும், காலில் மட்டும் பால்மோ பிளான்டார் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கையிலையும் உள்ளங்கையிலையும் கால் பாதத்துலேயும் மட்டும் இருக்கும். சில பேருக்கு கால் பாதத்தில் மட்டும் இருக்கும், பிளான்டார் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். இது தவிர கட்டேட் சோரியாசிஸ் அப்படின்ற ஒரு சில முறைகள், ஒரு சில சோரியாசிஸ் வகைகள் இருக்குது. இது தவிர பஸ்டுலார் சோரியாசிஸ்னு பஸ் வடிகிற மாதிரி சின்ன சின்ன கொப்பளங்கள் வந்த சோரியாசிஸ் வகைகளும் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய சோரியாசிஸோடைய அந்த இருக்கிற இடங்களை பொறுத்து நம்ம அந்த சோரியாசிஸ்க்கு வந்து பெயர் வச்சு அழைச்சிட்டு இருக்கோம். நன்றி டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இது சந்தோ, ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் வந்து மாளவிகா. எந்த ஊர்ல இருந்துமா? மார்த்தாண்டத்துல பேசுறோம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேட்கும். காலில் கொஞ்சம் லைட்டா எச்சி மாதிரி அப்படி வந்துட்டு இருந்து ஹாஸ்பிட்டல் போனா கிளியர் ஆயிட்டோன்னு சொல்லல அவங்க.
அது கொப்புள் மாதிரி அப்படியே வந்துட்டு இருந்த ரெண்டு மூணு இடத்துலாம் வந்து வயறுகிட்ட எல்லாம் வந்துச்சு. டாக்டர் என்ன பண்ணணும் எது பண்ணணும்? ஓகே, என்ன வயதுமா உங்களுக்கு? 26. ஓகே, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது? ஒரு 3 months ஆயிருக்கு. ஓகே, வீட்டில் வேற யாருக்காவது இருக்குங்களா? வீட்டுல யாருக்குமே இல்லை டாக்டர். ஓகே, 3 monthsலேயே உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக இவ்வளோ இடங்கள்ல பரவி இருக்குங்களா? ஆமா ஆமா. ஓகே, இதுக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் லோஷன் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? ஆயின்மெண்ட் உபயோகிச்சுட்டு இருந்தேன். ம். அப்புறம் அது விட்டாச்சு. அது கியூர் ஆகலை, அதனால அப்படியே விட்டேன். சரிம்மா, ஓகே. இந்த மாதிரி சோரியாசிஸ் வந்து பரவுது அப்படின்னா முதல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஃபுட்டு தான். ஃபுட்டில் நம்ம நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுக்கணும். இப்போதைக்கு வந்து புளிப்பான பொருட்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க. புளிப்பான உணவுப் பொருட்களே வந்து மேக்ஸிமம் தவிர்த்துட்டு வாங்க. டைரக்ட் புளி போட்டு செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள், அதுக்கப்புறம் புளிப்பான பழங்கள், அது எல்லாத்தையுமே வந்து தவிர்த்துக்கணும். இது தவிர வந்து கரப்பான் பொருள்னு சில பொருட்கள் வந்து நம்ம சொல்லுவோம். அதாவது சீ ஃபுட் வந்து எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்லேயுமே கத்திரிக்காய், வாழைக்காய், அந்த அரிப்பு எடுக்கும் பார்த்தீங்களா, கிழங்கு, கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். இது தவிர மொச்சை, காராமணி, இது மாதிரி பருப்பு வகைகளையும் அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து கரப்பான் பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் மாதிரி தான். ஆல்ரெடி நம்ம உடம்புல வந்து சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னா அதோட நம்ம இதையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் அது ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது பித்தமும் அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படின்றது உங்களுக்கு அரிப்பை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். நம்ம ஒரு நாள் தானே அப்படின்ட்டு ஒரு டைம் ஏதாவது ஒரு ஃபுட்டு, இந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அரிப்பு அப்படி அது உங்களுக்கு வந்து ஒரு வாரம் 10 நாளுக்கு வந்து அதிகமாகிட்டே போக ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு நல்லா குறைஞ்சிட்டே வர்றது இன்னும் ஜாஸ்தி ஆகிறது நல்லாவே கண்கூட தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல இதற்கான சிகிச்சை அப்படின்றது கண்டிப்பாக எடுத்து ஆகணும். ஏன்னா நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே உடம்புல இவ்வளோ இடத்துல பரவி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதற்கு சீக்கிரமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் பாடி ஃபுல்லாக பரவுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். உங்களுக்கு கருஞ்சீரகம் தெரியும். இந்த கருஞ்சீரகம் வந்து பவுடர் பண்ணி அந்த பவுடர் வந்து டெய்லியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து காலையில் நைட்டு 2 நேரம் வந்து ஃபுட்டில் கலந்து எடுத்துகிட்டு வாங்க. இது உடம்புல ஸ்கின் ப்ராப்ளம்க்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸ்கின்ல எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, டெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோல், வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய தோல், இந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த மெலனினை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சில ஆல்கலாய்ட்ஸ் வந்து இந்த கருஞ்சீரகத்தில் இருக்குது. இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது ஒரு 21 days எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 48 நாட்கள் வந்து தொடர்ச்சியாக அதை வந்து 2 நேரம் காலையில் நைட்டு 2 நேரம் வந்து ஃபுட்டில் வந்து எடுத்துகிட்டு வரலாம். நான் சொன்ன மாதிரி உணவில் மாற்றம் கொடுத்துட்டு இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சோரியாசிஸ் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சோரியாசிஸ்னு கிடையாது, தோலில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, மெலனின் குறைபாடுனால வரக்கூடிய தோலில் பேச்சஸ், தேமல், இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்குமே இந்த கருஞ்சீரகம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரெகுலராக ஃபுட்டில் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். 3 மாதம் ரெகுலராக அதை யூஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் சேஞ்சஸ் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான சிகிச்சை நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து எடுத்துக்கோங்க. சோரியாசிஸ்க்கு நம்ம சிறப்பாக உள்மருந்துகள் அதோடு சேர்ந்து வெளிப்பக்கமாக தடவுறதுக்கு ஆயில் இதெல்லாமே கொடுக்குறோம். 3 monthsக்குள்ளே ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கம்ப்ளீட்டாக அந்த சோரியாசிஸ் சரி பண்ணிடலாம். வாழ்நாள் ஃபுல்லாக பிற்காலத்தில் உங்களுக்கு வராமலும் பார்த்துக்க முடியும். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். அபிராமி பேசுறேன் மேடம். எந்த ஊர்லேருந்துமா? காரைக்குடியிலேருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்குறேன். உங்கள் வயது என்னம்மா? 26. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து சளி பிரச்சனை இருந்தது டாக்டர். சரி. ஒரு 20 வயசுல வந்துட்டு ரொம்ப நெஞ்செல்லாம் வந்துட்டு அடைக்கிற மாதிரி, ரொம்ப இறுக்கமா இருக்கிற மாதிரி, மூச்சே விட முடியாம இருந்தது. அப்ப போயிட்டு செக் பண்ணக்குள்ள எனக்கு வந்து ஆஸ்மா இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஓகே. இப்ப அதுல இருந்து 6 வருஷமாவே எனக்கு அதே சிம்டம்ஸ், எதுவுமே எனக்கு கம்மியாவே ஆகல. இப்போ ரொம்ப நெஞ்சு வந்து இறுக்கமா இருக்கு, மூச்சு விட முடியல. ஓகேம்மா, பஃப் யூஸ் பண்ணுறீங்களா? இப்போது டேப்லெட் எதுவும் எடுத்துக்கிறீங்களா? பஃப் யூஸ் பண்ணுறேன் டாக்டர். ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா என்னால் முடியல. அது மாதிரி நைட் டைமில் திடீர்னு மூச்சு திணறது, நிம்மதியாக தூங்கவே முடியல என்னால். ஓகே. எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணுறீங்கம்மா பஃப்? 6 வருஷமாவே. எனக்கு வந்து ஒன்ஸ் எப்போ எனக்கு தெரிஞ்சதோ அதுலேருந்தே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிம்மா, டெய்லியும் பஃப் எடுத்து தான் உங்களுக்கு வந்து லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். பஃப் எடுத்துக்கிறது, நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸு, இந்த ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட்ஸு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டெம்பரவரியான ரிலீஃப் தான். நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு ஃப்ரீயாக போகும். அந்த நேசல் டியூப்ஸ்லாம் கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால உங்களுக்கு மூச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் அந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் அகைன் இதே ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும்.
இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இதை வந்து ஒரு அடிக்ட் மாதிரி ரெகுலராக வந்து எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது. இதை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது, வீட்டிலே நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பஃப் எடுத்துக்க வேண்டிய வேலைலாம் இருக்காது. 6 வருஷம் 10 வருஷமாக நீங்கள் வந்து ஆஸ்துமா வந்து வச்சுட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் வீசிங் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பஃப் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதோடைய டைம்ஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போகும். இப்போதைக்கு நீங்கள் ஒரு டைம் தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க, போக போக 2 டைம் 3 டைம் கூட ஆகலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 10 டைம் 15 டைம் பஃப் எடுத்துக்கிறவங்கலாம் வந்து இருக்காங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்களே ஒரு நாளைக்கு 10 டைமுக்கு மேலே 15 டைமுக்கு மேலே இன்ஹேலர் எடுத்துகிட்டு நிறைய ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் போட்டுட்டுலாம் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி நம்ம மூலிகை மருந்துகள் மட்டுமே கொடுத்து நிரந்தரமாக அந்த ஆஸ்துமா அந்த வீசிங் வந்து சரி பண்ணியிருக்கோம். 3 மாதம் 2 மாதத்துக்குள்ளே நம்ம சரி பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்குமே வந்து பர்மனெண்ட்டாக வந்து க்யூர் பண்ணிடலாம். நீங்கள் வீட்டில் வந்து நான் சொல்கிற மாதிரி சில மருந்து பொருட்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக அதை வந்து ஃபுட்டில் வந்து சேர்த்துட்டே வாங்க. அதோடு சேர்ந்து மருந்துகளும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது சரி பண்ணிடலாம். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பால் பொருட்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து தவிர்த்துக்கணும். ஏன்னா கபம் உடம்புல இருக்குது, ஜாஸ்தியாகவே எப்போவுமே இருக்குது, லைஃப் லாங் வந்து அதோடய ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்போது நம்ம அதை குறைக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதோடு சேர்ந்து நிறைய வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு அதோடு சேர்ந்து நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரி சிறுதானியங்கள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மில்லட்ஸ் தவிர வந்து பெரிய நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து டெய்லியும் ஒன்று ரெகுலர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஃபுட்டில் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து சளி பிடிக்கிறது, கோல்டு வந்தாலுமே அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு தான் சரி பண்ணணும், இல்லை டேப்லெட் எடுத்து தான் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் 2 days 3 daysக்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணிடும். அதே மாதிரி இந்த வீசிங்க்குமே நிறைய மெடிசன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வீட்டிலே வந்து மிளகு, வால் மிளகு, அதிமதுரம், அதே மாதிரி அக்ரஹாரம் இந்த 4 பொருளையுமே எடுத்துகிட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அந்த பவுடரை வந்து ரெகுலராக காலையில் 1 ஸ்பூன் ஈவினிங்கில் 1 ஸ்பூன் வந்து ஒரு 1 கிராம் அளவுக்கு ரெகுலராக வந்து தேனில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை வந்து துளசி சாறு கிடச்சிது அப்படின்னா அந்த துளசி சாறில் வந்து மிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு நேரமாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த நெஞ்சில் கட்டி இருக்கக்கூடிய அந்த கோலை முழுமையாக கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து இதை ஒரு வாரம் 10 நாள் எடுத்துகிட்டு வந்தாலே நல்லா வீசிங் குறைய ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து மருந்துகள் உணவுகளும் மாற்றம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வீசிங் வந்து பெர்மனெண்ட்டாக வந்து க்யூர் பண்ணிடலாம். நன்றி அழைத்தமைக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ அம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம் என் பேரு கிருத்திகா மேடம், நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சரி, யாருக்காக கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேடம் கேட்குறேன். உங்கள் வயது என்ன? என் வயது 35 மேடம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. ஓகே மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாவே வயிறு வந்து லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப பெயினாவே இருக்கு மேடம். சரி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வர மாட்டேது. அப்படியுமே வந்தாலுமே ஒரு 20 நாள் வரைக்குமே ப்ளீடிங் இருக்கு, நிற்கவே மாட்டேது. சரிம்மா. அந்த மாதிரி இருக்கும்போது நான் செக் பண்ணி பார்க்கும்போது வயிறுல கட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. அது மெடிசன் எடுத்துட்டு தான் மேடம் இருக்கேன். ம். ஆனா வலி குறைய மாட்டேது. பீரியட்ஸ் டைம்லாம் ரொம்ப ஹெவியா இருக்குது. பெயினும் அதிகமாக இருக்குது, ப்ளீடிங்கும் அதிகமாக போகுதுங்களா? ப்ளீடிங்கும் அதிகமா இருக்கு மேடம். ஓகேம்மா. அந்த கட்டி என்ன சைஸு சொன்னாங்களா? 4 mm சொல்லியிருந்தாங்க மேடம். ஓகேம்மா. ரொம்ப சின்ன சைஸ் தான், பயப்பட வேண்டாம். ஏன்னா ஃபைப்ராய்டு கட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சின்ன ஒரு ஃபைப்ராய்டு இருந்தாலோ இல்லை பிசிஓடி இருந்துச்சு, ஒரு சைடு ஓவரியில் பிசிஓடி இருந்தாலும் சரி, 2 சைடு ஓவரிஸ்லையுமே இருந்தாலும் சரி, ஹெவி ப்ளீடிங்கும் ஆகலாம். ஒரு சிலருக்கு ப்ளீடிங் வந்து தள்ளி தள்ளி போகலாம். 2 மாதத்துக்கு ஒரு டைம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் கூட ப்ளீடிங் வந்து ஆகலாம். ஏன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்றது இந்த மாதிரி உள்ள ஏதாவது சிஸ்டோ இல்லை ஃபைப்ராய்டோ இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இதனால தான் உங்களுக்கு ஹெவி ப்ளீடிங்குமே ஆகுது. ஹெவி ப்ளீடிங் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னா நிறைய வாழைப்பூ வந்து எடுத்துக்கோங்க. துவர்ப்பான பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும். அதில் வாழைப்பூ வந்து ரொம்பவே முக்கியம். வாழைப்பூ வந்து வடகம் வாழைப்பூ வடகம் அப்படின்ட்டு நம்மளுடைய சித்த மருத்துவ முறையில் ஒரு டேப்லெட்டே இருக்குது. இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ப்ளீடிங் நல்லா கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு ஆடாத்தோட இலை கிடச்சிது அப்படின்னா அந்த இலையை வந்து நடுநரம்பு அந்த காம்பு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இலையை மட்டும் நல்லா அரைச்சி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டிக்கோங்க. அந்த அந்த ஆடாதோட இலையை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல எப்போலாம் ப்ளீடிங் ஜாஸ்தி இருக்கும், 20 days ப்ளீடிங் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, 20 daysம் கண்டினியூஸாக வந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் ப்ளீடிங் குறையிறது உங்களுக்கு தெரிய வரும். இதோடு சேர்ந்து நிறைய தண்ணி குடிச்சிட்டு வர்றது,
அதே மாதிரி துவர்ப்பான பொருட்கள் நிறைய எடுத்துக்கிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ளீடிங் நல்லா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஃபைப்ராய்டு கட்டிகள் கரைஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஹெவி ப்ளீடிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடும். ஃபைப்ராய்டு கரையிறதுக்கு கலர்ச்சிக்காய் அப்படின்ற ஒரு பொருள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதில் உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை எடுத்துகிட்டு அந்த காய் நல்லா வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இது நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ, ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் பாதி 25 கிராம்ஸ் அளவுக்கு மிளகு தூள் வந்து கலந்துக்கணும். இது ரெண்டையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு டெய்லியும் ஒரு 1 கிராம் அளவுக்கு பாலில் கலந்து 3 நேரம் உணவுலையுமே எடுத்துகிட்டு வாங்க. உணவுக்கு அப்புறமா இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் 10 நாள்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அது சொன்ன மாதிரி ஃபுட்லேயும் மாற்றம் கொடுத்துட்டு இந்த மெடிசனுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் ப்ளீடிங்கும் குறைய ஆரம்பிக்கும், ஃபைப்ராய்டு கட்டிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஒரு 3 மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ச்சி இதே மாதிரியே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஃபைப்ராய்டு கரையிறதுக்கு நம்ம சிறப்பாக மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம். இது நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 3 மந்த்ஸில் கம்ப்ளீட்டாக ஃபைப்ராய்டு கரைஞ்சி மாதவிடாய் மூலமாகவே வெளியில் வந்துடும். இதுக்காக நீங்கள் சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட நேம் வந்து அபிநயா. எந்த ஊர்லேருந்துமா? நாகர்கோயிலேருந்து பேசுகிறேன் டாக்டர். யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது என்னம்மா? வயசு 22. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 2 வருஷமாவே சளி ப்ராப்ளம் இருந்து 2 கண்ணமும் வீங்கி கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துட்டு இருக்கோம். வாய் வந்து ஸ்மெல் எடுக்கும், நல்லா ஃபீவரா இருக்கும். அப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்த்த டைம் சொன்னாங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகவே மாட்டேங்குது டாக்டர். 1 வீக் சரியாகும், திரும்பவும் ஸ்டார்ட் ஆகும். இப்போ டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கீங்களா? ஆமா டாக்டர். சரிம்மா. ஏன்னா சைனசைட்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் டேப்லெட் எடுத்தாலும் அந்த மூக்கில் நீர் வடிகிறது, அந்த கண்ணில் தண்ணி வடிகிறது, இது மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் உள்ளே உற்பத்தியாகி நமக்கு உள்ளே வந்து செக்ரீட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நீர் அப்படின்றது அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா சைனஸ் அப்படின்றது வந்து நார்மலாக கேப் மட்டும்தான், அந்த இடத்துல ஏர் மட்டும்தான் இருக்கணும். நம்ம முகத்தை சுற்றி கண்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கேப் மட்டும் இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த இடத்துல நீர் கோர்க்குது, தலையில் நீர் கோர்க்குது அப்படின்னா தான் உங்களுக்கு அது வெளியில் ட்ரிப்பாகி வரும்போது மூக்கிலையோ கண்ணிலையோ வந்து நீர் வடிய ஆரம்பிக்கும், வாயில் ஸ்மெல் வருது, அடிக்கடி ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது ஃபீவர் வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இவ்வளோ நாள் நீங்கள் வச்சுட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சைனசைட்டிஸ் ஒரு சாதாரணமான விஷயம். இதை ஒரு மாதம் 2 மாதத்துலேயே இதை வந்து சரி பண்ணிடலாம். இவ்வளோ நாள் இதை வச்சுட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு மூக்கில் சதை வளர்ச்சி வரைக்கும் கூட வரலாம். சைனசைட்டிஸ் அப்படின்றது ரொம்ப வருஷம் நம்ம உள்ள அந்த நீரை வந்து வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நீரோடைய ப்ரெஷரே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மூக்குக்குள்ளே வந்து நமக்கு பாலிப்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாலிப்ஸோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு இந்த சைனசைட்டிஸ் ஒரு முக்கியமான காரணம். இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா, நோய் தொற்று அந்த இடத்துல இருக்குனாலே சதை வளர்ச்சி வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு மூக்கில் வெளியில் தெரிகிற அளவுக்கு சதை வளர்ச்சிலாம் இருக்கும். அது என்ன தான் ஆப்ரேஷன் பண்ணாலும் மறுபடியும் அந்த சதை வளர்ச்சி வந்துட்டே தான் இருக்கும். சைனசைட்டிஸில் ஒரு முக்கியமான லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா அந்த நோய் தொற்றோடு சேர்ந்த மூக்கில் சதை வளர்ச்சி தான். இந்த மாதிரி சதை வளர்ச்சி வருது அப்படின்னா மூக்கு தண்டே வந்து வளைய ஆரம்பித்து இந்த ஷேப்பே மாற ஆரம்பிச்சிடும். அவ்வளோ சிவியராக 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே வந்து மாறிடும். நீங்கள் அவ்வளோ நாள்லாம் வச்சுட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே சரி பண்ண வேண்டிய ஒரு சாதாரணமான விஷயம். ஏன்னா சளி அப்படின்றது இன்ஃபெக்ஷனாக மாறுது அப்படின்னா தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து கொண்டு வரும். இப்போதைக்கு வேது பிடிச்சிட்டு வாங்க. நீங்கள் என்ன தான் மாத்திரை எடுத்தாலும் இது அப்படியே தான் இருக்கும். எடுத்துக்கும் போது நல்லாயிருக்கும், அகைன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்கும். காலையில் எழுந்தோடனே உங்களுக்கு அடுக்கு தும்மல் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும், மூக்கில் நீர் வடிஞ்சிட்டே தான் இருக்கும். இதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வேது பிடிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நொச்சி இலைகள் போட்டு வேது பிடிச்சிட்டு வாங்க. நொச்சி இலை, வேப்ப இலை, அதோடு சேர்ந்து வாத நாராயணன் இலை, இதெல்லாம் போட்டு நீங்கள் வேது பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லாமே நல்லா வெளியில் வர ஆரம்பிக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேது பிடிக்கலாம். ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா டெய்லியுமே ஒரு 10 நிமிஷம் வந்து பிடிச்சிட்டு வரலாம். காலையில் ஈவினிங் 2 நேரம் பிடிக்கலாம். இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே காலையில் எழுந்தோன்னே உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் நல்லா குறையவே செய்யும். இதோடு சேர்ந்து கண்டிப்பாக இப்போது ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால உள் மருந்துகளும் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ்க்கு நம்ம சிறப்பாக உள் மருந்துகள் கொடுக்குறோம். வெளிப்பக்கமாக பஞ்சகர்மா சிகிச்சை கொடுக்குறோம். மூக்கில் சொட்டு மருந்து ஊற்றி நசியம் அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து நம்ம சைனசைட்டிஸ் பேஷண்ட்டுக்குன்னு சிறப்பாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது 1 வாரத்துலேருந்து 1 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாகவே இந்த சைனசைட்டிஸ் சரி பண்ணிடலாம். நீங்கள் லைஃப் லாங் வச்சுட்டு இந்த சைனஸ் பாலிப்பாக மாறுற வரைக்குமே நீங்கள் வச்சுட்டு இருக்க வேண்டாம். கம்ப்ளீட்டாக இதை சரி பண்ணி வாழ்நாள் ஃபுல்லாக இதை வராமலும் பார்த்துக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் தர்ஷினி. எந்த ஊர்லேருந்துமா? திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் டாக்டர். சரி, யாருக்கா கேட்குறீங்க? அம்மாக்காக. அம்மாவோட வயது என்னம்மா? 42. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்கம்மா.
ஓகேம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். என் பேர் தர்ஷினி. சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு 5 வருஷமாவே முட்டு வலி ப்ராப்ளம் இருக்கு. நடக்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரிம்மா. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, சரியாகல. என்ன பண்றதுன்னே தெரியல. எவ்வளோ நாளாக நடக்க முடியாமல் இருக்காங்கம்மா மூட்டு வலியால்? 2 வருஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீக்கம் இருக்கா? வலி மட்டும்தான் இருக்காமா? வீக்கு லைட்டா இருக்கு. படி ஏறதெல்லாம் கஷ்டம். வேலைக்கு போக எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஓகே. நம்ம முட்டியில் வீக்கம் இருக்குது, வலி இருக்குன்னா தேய்மானம் தான். ஏன்னா ஒரு 50 வயது 55 வயதுக்கு மேலே தேய்மானம் அப்படின்றது எல்லா எலும்புகள்லையும் எல்லா ஜாயின்ஸ்லேயும் வர்றது ஒரு காமனான விஷயம். ஏன்னா மூட்டு எலும்பு அப்படின்றது முழங்கால் மூட்டுன்றது நம்மளுடைய பாடி வெயிட்டு ஃபுல்லாக வந்து தாங்கக்கூடிய மூட்டு. அப்போது அந்த இடத்துல நம்ம அதிகமாக ஒர்க் கொடுக்குறோம், ரொம்ப அதிகமாக நடக்கிறோம், ரொம்ப நேரம் வந்து காலில் வந்து ப்ரெஷர் போட்டு நிற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எலும்புகள் ஒன்றோட ஒன்று உரசுறதுனால தேய்மானம் அப்படின்றது ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கும். இது வேறு ஒன்றும் கிடையாது. இது சரி பண்ணிடலாம். எலும்பு தேய்மானம் அப்படின்றதுக்கு கால்சியம் சத்து, விட்டமின் டி, மினரல்ஸ் இதெல்லாம் குறையிறது தான் ஒரு முக்கியமான காரணம். கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி டெய்லியும் வந்து ஃபுட்டில் வந்து கொஞ்சம் மாற்றம் வந்து கொடுத்துட்டு வாங்க. கருப்பு உளுந்து டெய்லியுமே வந்து ஃபுட்டில் ஏதாவது ஒரு ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு நேரம் உணவில் வந்து கருப்பு உளுந்து கஞ்சியாவோ இல்லை களியாவோ வந்து அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாம். இது தவிர கருப்பு எள்ளு வந்து எடுத்துக்கலாம். இதிலெல்லாம் நிறைய கால்சியம் இருக்குது. அன்றாடம் அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான கால்சியம் வந்து ஒரு 2 ஸ்பூன் எள்ளுலே வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு 4 கிளாஸ் பாலில் இருக்கிற ஒரு சத்து வந்து 4 கிளாஸ் 5 கிளாஸ் பால் குடிக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கால்சியம் அளவு ஒரு 2 ஸ்பூன் நம்ம எடுத்துக்கக்கூடிய கருப்பு எள்ளுலே வந்து இருக்கும். இது வந்து டெய்லியுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கனாலே அன்றாடம் அவங்களுக்கு கால்சியம் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். பிரண்டை வந்து நிறைய சேர்த்துக்கலாம். ஃபுட்டில் வந்து நிறைய பிரண்டை, முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில் அந்த ஈர்க்கோடு சேர்த்து சூப் மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னாலே கால்சியம் நிறைய ஃபுட்டில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இது தவிர மினரல்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சிறுதானியங்கள் நிறைய எடுத்துக்கலாம். எல்லா மில்லட்ஸ்லேயுமே உங்களுக்கு மினரல்ஸ் நிறைய இருக்குது. இதோட கால்சியம் நிறையா இருக்குது. கேழ்வரகுல குறிப்பாக கால்சியம் நிறையா இருக்குது. இதில் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா எலும்பு தேய்மானம், அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் ஒரு 40 ஏஜுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த பலகீனம் இதெல்லாம் ஃபுட்டில் நம்ம இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுவுமே ஒரு மாற்றம் கொடுக்கும். இப்போ ரொம்ப சிவியராக நடக்க முடியாமல் இருக்காங்க அப்படின்னா வெளிப்பக்க சிகிச்சையோடு சேர்ந்த உள் மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சரி பண்ணிடலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் மூட்டு எலும்பு தேய்மானத்துக்குன்னு சிறப்பாக பஞ்சகர்மா சிகிச்சை, ஜானு வஸ்தி, ஜானு பிச்சு இந்த மாதிரியான சிகிச்சைகள் வந்து கொடுக்குறோம். வலியெல்லாம் நல்லா ஒரு வாரத்திலே குறைய ஆரம்பித்து வீக்கம் எல்லாம் வற்ற ஆரம்பித்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே உள்நோயாளியாக தங்கி சிகிச்சை பெறக்கூடிய வசதி டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் இந்த பஞ்சகர்மா சிகிச்சை எடுத்துகிட்டு ஒரு 3 மாதங்கள் உள் மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். நிரந்தரமாக அந்த மூட்டு வலியை சரி பண்ணிடலாம். எல்லா வேலைகளும் அம்மாவால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி எலும்புகளில் இருக்கக்கூடிய வலியுமே நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்துமா? ஹலோ, என்னோட பேரு நித்யாலட்சுமி. எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? திருநெல்வேலி. யாருக்கா கேட்குறீங்கம்மா? என்னோட சிஸ்டர் இருக்காங்க. என்ன வயதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 19. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம், டாக்டர் கிட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். ஹலோ, வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? என்னோட சிஸ்டருக்கு டாக்டர், அவங்களுக்கு இப்ப 19 வயசு ஆயிடுச்சு. ஒரு 14 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. அப்போல இருந்தே அவளுக்கு பீரியட்ஸ் ஒழுங்கா வராது டாக்டர். அப்படின்னா கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் ஏஜ் அட்டன் பண்ண டைம் தான் அவளுக்கு பீரியட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் நாளைக்கு அவளுக்கு பீரியட்ஸே வராம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசம் கண்டினியூவா வந்துச்சு டாக்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் பீரியட்ஸ் 3 மாசம் வராம அப்படிதான் இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க 18 வயசுக்கு மேல சரியா போகும், கொஞ்ச நாள் இப்படிதான் இருக்கும் அப்பெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்பவே நாங்க ட்ரீட்மெண்ட் எதுவுமே பார்க்கல டாக்டர். அதுக்கப்புறம் இப்பதான் பாத்துட்டு இருக்கோம். பார்த்தப்போ ரொம்ப பீரியட்ஸ் ரொம்ப 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்தாலுமே ஓவர் ப்ளீடிங் எல்லாம் ஆகி அந்த மாதிரி ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போய் எல்லாம் செக் பண்ணோம். அப்பதான் சொன்னாங்க ஆமா டாக்டர், பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நீர் கட்டி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவளால பெயினும் ரொம்ப தாங்க முடியாது டாக்டர். ரொம்ப வலி அந்த மாதிரிலாம் இருக்கு.
ஓகேம்மா. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ சிம்டம்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. பிசிஓடி வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம ஹார்மோனில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் தான். ஹார்மோன்ஸ் எல்லாருக்குமே வந்து இம்பேலன்ஸ் ஆகுறது கிடையாது. நம்ம ஃபுட்டில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறோமோ அந்த அந்த பர்சனுக்கு தான் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து அதிகமாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, நிறைய டீப் ஃப்ரை பண்ணி ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண ஃபுட் வந்து நிறைய எடுத்துக்கிறது, இந்த மாதிரி கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கிறவங்களுக்கு தான் பிசிஓடி ப்ராப்ளம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை வந்து பர்ன் பண்ணுற மாதிரி நம்ம ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணணும். நம்மளுடைய உடம்புக்கு தேவையான கலோரி இருக்கக்கூடிய ஃபுட்டு மட்டும்தான் எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா ஃபுட்டு, எக்ஸ்ட்ரா கலோரிஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா தான் அது வந்து பர்ன் ஆகும். இல்லைனா வந்து ஃபேட்டாக வந்து டெபாசிட் ஆகும். அடி வயிற்று பகுதியில், தொடை பகுதியிலலாம் போயிட்டு ஃபேட்டாக வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு 5-6 வருஷத்தில் பிசிஓடி வந்து ஃபார்ம் ஆகலாம். ஏஜ் ரொம்ப கம்மின்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக பிசிஓடி ப்ராப்ளம்க்கு இதற்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை சரி பண்ணிடலாம். பீரியட்ஸ் ஆரம்பித்த உடனே அந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ணக்கூடிய அந்த ஏஜில் வந்து பிசிஓடி இருந்திருக்காது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டு, கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் வந்து தள்ளி போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அடி வயிற்று பகுதிக்கு வேலை கொடுக்குற மாதிரி எதுவும் பண்ணலை, ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க, அதே மாதிரி சாப்பிட்ட உடனே உட்காந்துருக்காங்க இல்லை படுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வரலாம். அடி வயிற்று பகுதிக்கு வேலை கொடுக்குற மாதிரி கீழே குனிஞ்சு நிமிர்ந்து எக்ஸசைசஸ் பண்ணுறது, தோப்பு கரணம் ரெகுலராக போடுறது, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லுங்கள். இதோடு சேர்ந்து ஃபுட்லேயும் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு டெய்லியுமே வந்து கருப்பு எள்ளு வந்து ரெகுலராக அவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். கருப்பட்டி, நல்லெண்ணெய், இது 3மே வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லுங்கள். இப்போதைக்கு வீட்டில் கட்டி பெருங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு கட்டி பெருங்காயம், ஒரு பல் பூண்டு, அதோடு சேர்ந்து ஒரு 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 துண்டு வந்து கருப்பட்டி, இது 3யுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டை மாதிரி பண்ணி ரெகுலராக வந்து உங்களுக்கு ஃபுட்டோடு சேர்த்து இதையுமே கொடுத்துட்டு வாங்க. இது நல்லா ஹார்மோனல் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து பிசிஓடிக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும். ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 3 மாதத்துக்குள்ளே பீரியட்ஸ் வந்து கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு ஃபுட்டில் இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பிசிஓடிக்குன்னு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து சிறப்பாக ஒரு மூலிகை எண்ணெய் வந்து கொடுக்குறோம். காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு 2 சொட்டு 3 சொட்டு நீராகாரத்தில் கலந்து எடுத்துக்கிட்டாலே போதும். 3 மாதத்துக்குள்ளே பிசிஓடி எல்லாம் கிளியர் ஆக ஆரம்பித்து பீரியட்ஸ் வந்து நார்மலாக வர ஆரம்பிக்கும். நேரில் போய்ட்டு இந்த சிகிச்சை எடுத்துக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மேடம், நாங்கள் ஆம்பூர்லேருந்து ராஜேஷ் பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக மேடம், கால் சொரியாசிஸ்க்காக கேட்குறேன். சரி, உங்கள் வயது என்ன சார்? 38 மேடம். தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. ஓகே ஓகே மேடம். சார் வணக்கம். மேடம் எனக்கு 38 வயசு ஆகுது, ஆம்பூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்கார்ப் சொரியாசிஸ் இருக்கு மேடம், 3 வருஷமாவே இருக்குது. தாடியில, மீசையில, அந்த மாதிரி புருவத்துல, தலைமுடியில அதிகமாக வந்து செலுத்ததுல அது பண்ற மாதிரி ஸ்கார்ப் சொரியாசிஸ் இருக்கு. ஓகே, 3 வருஷமாவே இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்களா? எடுக்கும் போது கிளியர் ஆகுது மேடம், கொஞ்சம் தொந்தரவு சரியாகுது, மறுபடியும் திருப்பி கொஞ்சம் அதிகமாகவே ஆகுது மேடம். சரி, ஓகே. இப்போது ஸ்கேல்ப் சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக உடம்புலையுமே ஒவ்வொரு இடமா பரவ ஆரம்பிக்கும். இப்போவே உங்களுக்கு மீசையில், தாடியில், கண்ணு, புருவத்தில் இந்த மாதிரிலாம் பரவ ஆரம்பிச்சிருக்குன்றீங்க. ஏன்னா முடி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பரவும். அது போக நீங்கள் சொரியும் போது நகத்தின் மூலமாக உடம்புலையுமே பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இதை இப்போவே வந்து இதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்கேல்ப் சொரியாசிஸாக இருக்கும்போதே அது சரி பண்ணிடலாம். உடம்புல ஃபுல்லாக பரவுறதுக்கு முன்னாடி அதற்கான சிகிச்சையை எடுத்து அதை வந்து சரி பண்ணிடலாம். சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கணும். அதோடு சேர்ந்து உடம்புல இருக்கக்கூடிய வேர்வை, மோஷன் இதெல்லாமே ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். உடம்புல கழிவுகள் நிறைய சேருது அப்படின்னா தான் இந்த மாதிரி சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து வரும். ஸ்கேல்பில் வந்து அழுக்குகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹேரெல்லாம் ஷார்ட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக வந்து ஆயில் தேய்ச்சி அந்த ஸ்கேல்பில் படுற மாதிரி ஆயில் வந்து தேய்ச்சி ட்ரைனஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படி ட்ரைனஸ் இல்லை அப்படின்னா தான் தோல் வந்து செதிலாக உதிர்றது இல்லாமல் இருக்கும். ட்ரைனஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக வச்சுட்டே இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு உடம்புல ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ட்ரைனஸ் தான் உங்களுக்கு அரிப்பு வந்து பரவுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஒரு இடத்துல ரொம்ப ட்ரையாக இருக்குது, தோல் உரியுது அப்படின்னா தான் நமக்கு சொரியறதுக்கு ஒரு இச்சிங் சென்சேஷன் வந்து வரும். அப்படி ட்ரைனஸ் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல இச்சிங்கும் இருக்காது, அலர்ஜியும் வந்து இன்னொரு இடத்துக்கு பரவாது உங்களுக்கு. ஸ்கேல்ப் சொரியாசிஸ்க்கு நீங்கள் வெண்மிளகு வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம். வெள்ளை கலரில் இருக்கும், மிளகு மாதிரியே ஒயிட் கலரில் இருக்கும். இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா மேலே வந்து ஒரு தெளிவாக ஒரு தண்ணி மாதிரி படியும்.
அந்த தண்ணி வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு பேக் மாதிரி போட்டுக்கலாம். இது டெய்லியும் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் அந்த பேக் வந்து ஒரு 20 மினிட்ஸ் அது வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் மாற ஆரம்பிக்கும். தோல் உதிர்வு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இதுக்கப்புறமா வந்து குப்பைமேனி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய சாறு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் தலையில் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். இதுவுமே ட்ரைனஸையும் மாற்றும், தலையில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நல்லா குறைக்க ஆரம்பிக்கும். இது ரெண்டும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா 1 வீக் வந்து இது யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வீக் வந்து குப்பைமேனி இலைகள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட்டில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கரப்பான் பொருள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சீ ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா அதை முதல்ல தவிர்த்துக்கோங்க. சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது வந்து பண்ணக்கூடாது. ரொம்ப லேட் நைட்டு தூங்குறது, லேட் நைட்டு ஃபுட்டு எடுத்துக்கிறது, ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா சோரியாசிஸ் பரவாமல் வந்து பார்த்துக்கலாம். சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்மருந்துகள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேல்ப் சோரியாசிஸாக இருந்தாலும் சரி, இல்லை உடம்பு ஃபுல்லாக பரவிருச்சு அப்படின்னாலும் அதற்கான சிகிச்சைகள் கொடுத்து நம்ம 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக அந்த சோரியாசிஸை சரி பண்ணிகிட்ருக்கோம். நேரில் போயிட்டு அதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஆம்பூரில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நேரில் போயிட்டு இந்த ஸ்கேல்ப் சோரியாசிஸ்க்குன்னு சிறப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய ஆயில், ஷாம்பூ இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 2 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் தீபிகா பேசுறேன் மேம், திருச்சியிலேருந்து பேசுறேன் மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? முடக்குவாதம் எனக்கு தான் மேம் இருக்கு. என்ன வயதுமா உங்களுக்கு? 25 மேடம். சரி, பேசுங்க டாக்டர் கிட்ட. ஓகே மேடம். அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். எனக்கு 25 வயசு ஆகுது மேடம். முடக்குவாதம் இருக்கு. சுத்தமாவே என்னால நடக்க முடியல மேடம். எப்படின்னா முட்டி ரெண்டுமே கால் கீழேயே வைக்க முடியல. அப்படியே தாங்கி தாங்கி போற மாதிரியே இருக்கு. ஒரு 2 வருஷமாவே வலி, கால் வலி இருந்தது மேடம். சரிம்மா. கால் வலி இருக்கவும் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டோம். கால் வலி தானே இது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்காம வெளில வந்து மெடிக்கல்ல மட்டும் மெடிசன் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இப்படியே இருந்து கடைசியா போய் சுத்தமாவே காலை கீழே வைக்க முடியாமே ஆயிடுச்சு மேடம். அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போதுதான் முடக்குவாதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மேடம். இப்போ பெயின் கில்லர் டேப்லெட் எதுவும் போட்டுட்டு இருக்கீங்களா? போட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம். ரொம்பவே எனக்கு வலி அதிகமா இருக்கு. ஸ்கேனே எல்லாமே எடுக்கிறாங்க, ஆனா ரொம்ப பயமா இருக்கு மேடம். சரி, டேப்லெட் எவ்வளோ வருஷமா போடுறீங்கம்மா? நான் ஒரு 2 இயர்ஸ் தான் மேடம். சரிம்மா. முடக்குவாதத்துக்கு நீங்கள் என்ன தான் டேப்லெட் போட்டாலும் உங்களுக்கு வலி அப்போதைக்கு தான்மா குறையும். ஏன்னா முடக்குவாதம் அப்படின்றது ஒவ்வொரு ஜாயின்ஸ்லையும் உள்ள தேங்கி இருக்கக்கூடிய நீர் வந்து எலும்புகளுடைய அமைப்புகளே வந்து மாற்று அமைக்கக்கூடியது. அதாவது எலும்புகளுடைய அமைப்பே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த முடக்குவாதத்துக்கு வந்து இருக்குது. இந்த டைமில் நீங்கள் பெயின் கில்லர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெயின் மட்டும்தான் குறைஞ்சி உங்களுக்கு அந்த இடம் மரத்து போகிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். ஆனால் உள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். இவ்வளோ சின்ன ஏஜில் 25 இயர்ஸ்லேயே நீங்கள் பெயின் கில்லர் டேப்லெட் 2 இயர்ஸாக போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடக்குவாதத்துக்கு அது ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்காது. உள்ளே வந்து அந்த போனில் மாறக்கூடிய மாற்றங்கள், டிஃபார்மிட்டிஸ் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதாவது ஒவ்வொரு எலும்பும் மடங்க ஆரம்பிச்சிடும். அந்த பெயின் மட்டும்தான் குறையுமே தவிர எலும்புகள் எல்லாம் வளைய ஆரம்பித்து முடங்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ சிவியர் ஆகிடுச்சு அப்படின்னா அதற்கான சிகிச்சை வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை நிரந்தரமாக சரி பண்ணிக்கலாம். நிறைய மூலிகை மருந்துகள் முடக்குவாதத்தை நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கு, இதோடு சேர்ந்து எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ், பஞ்சகர்மா சிகிச்சைகள், வர்ம சிகிச்சை, இந்த மாதிரி நிறைய சிகிச்சைகள்லாம் இருக்குது முடக்குவாதத்தை வந்து நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கு. நீங்கள் பெயின் கில்லர் எடுத்தோ இல்லை ஸ்டீராய்ட் டேப்லெட் எடுத்தோ இதை வந்து சரி பண்ண முடியாது. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் முடக்குவாதத்துக்குன்னு சிறப்பான சிகிச்சைகள்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஒரு 10 நாள்லேருந்து 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே வந்து முடக்குவாதத்தை நிரந்தரமாகவே சரி பண்ணிடலாம். ஏன்னா பெயின் குறையிறதுக்கு, உங்களுக்கு வலி குறைஞ்சி வீக்கம் குறையிறதுக்கே ஒரு 10 டேஸ் ஆகும். இதுக்கு தான் அந்த பஞ்சகர்மா சிகிச்சைகள் வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி பெயின், வீக்கம் இதெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களால் நல்லாவே நடக்க முடியும். அதுக்கப்புறம் உள் மருந்துகள் தொடர்ந்து எடுத்துக்கும் போது 3 மாதத்துக்குள்ளே முடக்குவாதம் நிரந்தரமாகவே சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு முடக்குவாதம்ன்ற பிரச்சனையே வராத அளவுக்கு பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? தொடர்ந்து பேசுங்க. டிவி வால்யூம் குறைச்சிட்டு ஃபோனில் பேசுங்கம்மா. ஹலோ அம்மா, எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? யாருக்கா கேட்குறீங்கம்மா? உங்கள் வயது என்னங்க? 50. சரி, உங்கள் கேள்வியே கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. மாத்திரை சாப்பிட்டு வயிறெல்லாம் புண்ணா இருக்கு. வாயில இருந்து ஆசன வயிறு புண்ணா இருக்குது. என்ன மாத்திரை சாப்பிட்றீங்கம்மா? அது எனக்கு பீரியட்ஸ் மிஸ்ஸா போகுங்க. மாசம் சரி. 3 மாசம் 2 மாசம் தள்ளி இருக்கு. மாசம் கொடுத்துருவாங்க டாக்டர். அது சாப்பிட்டா எனக்கு புண்ணாயிருச்சு. சரிம்மா. இப்போ பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா உங்களுக்கு?
2 மாசம் 3 மாசம் தெளிதான் இருப்பேங்க. ம் அப்ப எக்ஸ்ட்ரா போறப்ப வந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க, 3 மாத்திரை சாப்பிடணும். சரிம்மா. பீரியட்ஸ் ப்ராப்ளம்க்கு இந்த மாதிரி மாத்திரைகள் வந்து ரெகுலராக போடக்கூடாதுமா. நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற மாத்திரை எல்லாமே ஹார்மோன் டேப்லெட்டு தான். நீங்கள் அதை போட்டு பீரியட்ஸ் வர வைக்கிறது, மறுபடியும் மாத்திரை போட்டு பீரியட்ஸை ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரி ரெகுலராக பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய சைக்கிளே வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா மாதவிடாய் அப்படின்றது சீராக நம்மளுடைய உடம்புலே மாற்றம் கொடுத்து வர வைக்கிறது தான். இதை நீங்கள் மாத்திரை போட்டு வர வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் இல்லாமல் மாற ஆரம்பிச்சிடும். இதோடு சேர்ந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஹார்மோன் டேப்லெட் ஆல்ரெடி உங்களுக்கு வயிறில் அல்சர் இருக்குது அப்படின்னா இன்னுமே அந்த அல்சரை வந்து ஜாஸ்தி பண்ணி விட்ரும். இந்த டேப்லெட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மாதவிடாய் பிரச்சனைக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நிறைய மருந்துகள், மூலிகை மருந்துகளே இருக்குது. எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் 2 மாதம் 3 மாதத்திலே மாதவிடாய் கோளாறுகள் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். ஹெவி ப்ளீடிங் இருந்தாலும் சரி, இல்லை மாதவிடாயே சரியாக வரலை அப்படின்னாலும் சரி, அதற்கான மூலிகை மருந்துகள் கொடுத்து அதை நிரந்தரமாகவே சரி பண்ணிடலாம். அதோடு சேர்ந்து அல்சரும் இப்போ உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால, வயிறு புண்ணு இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு எதுவுமே சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் வாமிட்டிங் வர சென்சேஷன் இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் தேங்காய் பாலில் வந்து மஞ்சள் தூள் கலந்து ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா தண்ணியில் போட்டு வேக வச்சு அந்த தண்ணி வந்து உப்பு எதுவும் போடாமல் அந்த தண்ணி வந்து ஒரு ரெகுலராக ஒரு உணவு மாதிரி அதையும் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 டைம் கூட வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது வயிறு புண்ணு நல்லாவே ஆற ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து காரமான பொருட்கள், புளிப்பான பொருட்கள் இது 2யுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபுட்டில் இந்த மாதிரி சேஞ்சஸ் கொடுத்துட்டு மருந்துகளும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலாம். முதல்ல மாதவிடாய் கோளாறுகளை சரி பண்ணுறதுக்கு மூலிகை மருந்துகள் எடுத்துக்கோங்க. அந்த டேப்லெட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. அது எடுக்க உங்களுக்கு வயிறு புண்ணு இன்னும் தான் ஜாஸ்தியாகும். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து மூலிகை மருந்துகள் எடுத்து நிரந்தரமாக 2 மாதத்துக்குள்ளே சரி பண்ணிக்கோங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் அல்சருக்குமே நம்ம சிறப்பாக மூலிகை டானிக் வந்து கொடுக்குறோம். இதுவுமே டெய்லியும் ஒரு 4 ml அளவுக்கு ஃபுட்டுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதும். ஒரு வாரத்திலே அல்சர் ப்ராப்ளமே ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்துமா? மேம் மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? என் பொண்ணு தாண்டி என்ன வயதுமா? 17 வயசு ஆகுது. பீரியட்ஸ்லாம் ரெகுலரா வந்துருது. ஆனா வெள்ளை கடுப்பால் வந்து எப்பொழுதுமே இருக்கும் மேம் அவங்களுக்கு. அம்மா இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேணும். நீங்கள் ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபோனில் பேசுங்கம்மா. வெள்ளைப்படுதல் இருக்கா? ஆமா மேம், எப்பொழுதுமே வெள்ளைப்படுதல் இருந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் வயிறு வலியும் அந்த டைம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க மேம் பீரியட் டைப்ல. சரிம்மா, இப்போ வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா மாதவிடாய் கோளாறுகளும் இருக்கும். மாதவிடாய் கோளாறு இருக்கா உங்களுக்கு? அது ரெகுலரா ஆயிடுறாங்க மேம். மாசம் மாசம் கரெக்டா பீரியட்ஸ் ஆயிடுறாங்க. ஓகே, பாடி வெயிட் கம்மியாயிட்டே போறாங்களா? ஆமா மேம், வெயிட் கொஞ்சம் கம்மியாயிட்டாங்க இப்ப. ஓகேம்மா, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கலர்ல ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இல்ல மேம், வெள்ளையா தான் இருக்கு. ஓகேம்மா, அரிப்பு, அடி வயிறு வலி அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்களா? அது மாதிரி எதுவும் இல்ல மேம். பீரியட்ஸ் இடத்துல கொஞ்சம் வயிறு வலி இருக்குங்கறாங்க. சரிம்மா, இப்போது வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அடிவயிற்று வலியோட சேர்ந்த வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளும் சீராக இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைன்றதுனால பாடி ஹீட்டை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னாலும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். ஆனால் மாதக்கணக்காக அந்த மாதிரி வெள்ளைப்படுதலை வச்சுட்டே இருக்கக்கூடாது. ரொம்ப வருஷமாக அந்த வெள்ளைப்படுதல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கர்ப்பப்பை வாயில், கர்ப்பப்பை உள்ளெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷனை வந்து வெளியில் தள்ளுறதுக்காக கூட சில டைம் வந்து வெள்ளைப்படுதல் வந்து இருக்கலாம். இதை கண்டிப்பாக வந்து நிரந்தரமாக சரி பண்ணிக்கணும். இதுக்கு நிறைய மூலிகை மருந்துகளே வந்து இருக்குது. இப்போதைக்கு பாடி ஹீட்டை வந்து நல்லா குறைக்கிறதுக்கு வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டில் வந்து இளநீ, மோர் இதெல்லாம் நிறைய கொடுக்கலாம். இளநீரில் வந்து வெந்தயம் நைட்டே ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் இந்த இளநீர் வந்து கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி ஃபுட்டில் வந்து நல்ல ஹீட்டை குறைக்கிற மாதிரியான ஃபுட் வந்து கொடுத்துட்டு வாங்க. அதோடு சேர்ந்து நிறைய காரமான பொருட்கள், நிறைய மசாலா கலந்த உணவுகள், நான்வெஜ் இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கலாம். கொஞ்ச நாள் அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஹீட்டை கம்மி பண்ணுற மாதிரி ஃபுட்டு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே நல்லா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமும் வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா உள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வெள்ளைப்படுதல் இருக்காது. இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மூலிகை மருந்துகள் எடுத்து வெளிப்பக்கமாக வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பவுடர் இதெல்லாம்
இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது தான் இன்ஃபெக்ஷன் வந்து கிளியர் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனோட வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்து அடி வயிற்றில் வலி, அரிப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து கொண்டு போய் விடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதலுக்கு நம்ம உள் மருந்துகளோடு சேர்ந்து வெளிப்பக்கமாக வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவுடருமே கொடுக்குறோம். இது ரெண்டும் சேர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த கர்ப்பப்பை வாயில் ஏதாவது புண்ணு இருந்தது, புண்ணு இருக்கிறதுனால வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக முழுமையாக சரியாகி கொண்டு வந்துடலாம். டாக்டர், சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சொரியாசிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது மூலிகை மருந்துகள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? மூலிகை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சோரியாசிஸ்க்குன்னு கிடையாது, எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளமுக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய சிகிச்சைன்னு பார்த்தோம்னா, ஏன்னா ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்றது முதல்ல அந்த ஸ்கின்ல டைரெக்டாக வந்து வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்றது கிடையாது. ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜிஸ் இருக்குது, இல்லை ஸ்கின்ல ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா நம்ம உள்ள ஏதாவது இன்டர்னலாக நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள், உணவுகள் ஏதாவது வித்தியாசம் இருக்குது அப்படின்னா தான் ஸ்கின்ல வந்து அது ஒரு சேஞ்சஸாக காட்டும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய கழிவுகள் உடம்புல சேருது, மோஷன் சரியாக போகிறதில்ல, உடம்புல சரியாக வியர்வை வந்து சரியாக வெளியில் வரதில்லை, அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் ஸ்கின் ப்ராப்ளம் வந்து வரும். ஒருத்தர் வந்து வெயிலே போகாமல் வேலை பார்க்குறாங்க, ஒரு ஃபுல்லாகவே வந்து இன்டோர் கேம் விளையாடுறது, இல்லை உள்ளே வந்து வேலை பார்க்குறாங்க, சிஸ்டம் ஒர்க்லாம் பார்க்குறாங்க, நிறைய ஏசி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேர்வை வந்து சரியான முறையில் வெளியில் வராது. இப்போ உடம்புல இருக்கக்கூடிய கழிவு வெளியில் வர்றதுக்கு தான் வேர்க்கவே செய்யுது நமக்கு. இப்போ வேர்வை வெளியில் வரலை அப்படின்னா அந்த கழிவுகள் உள்ளே சேர ஆரம்பித்து ஸ்கின்ல மேல் பக்கமாக வந்து அந்த கழிவுகள் உள்ளே தேங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழிவுகள் சேர சேர என்ன ஆகுது, ஸ்கின் ப்ராப்ளமாக காட்ட ஆரம்பிக்குது. இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் நம்ம நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து வெயிலே படாமல் வேலை பார்க்குறவங்கள தான் இருப்பாங்க. இப்போது 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடிலாம் வயலில் வேலை பார்த்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வராமல் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து டைரெக்டாக சன்லைட் மூலமாக விட்டமின் டி கிடச்சிட்டு இருந்துச்சு. மெலனின் அப்படின்றத ஒரு சத்து வந்து நம்மளுடைய ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே அவசியம். இதெல்லாமே டைரெக்டாக சன்லைட்லேருந்து கிடச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ யாருமே வெயிலில் இருந்து வேலை பார்க்குறது இல்லை, வெயில் படுற மாதிரி நடக்கிறது கூட இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கழிவுகளும் வெளியில் வராமல் இருந்துச்சுன்னா வேர்வையும் உள்ளே அடக்கி வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த கழிவுகள் உள்ளே தேங்க ஆரம்பித்து ரத்தத்தை வந்து அசுத்தமாக மாற்ற ஆரம்பிக்கும். ரத்தம் ரொம்ப டாக்ஸிக் நிறைய சேருது அப்படின்னா அந்த டாக்ஸிக் வந்து நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக சேர சேர என்ன பண்ணுதுன்னா ஸ்கின்ல நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். முதல்ல ஸ்கின்ல கலரில் மட்டும் சேஞ்சஸ் வரும், அங்கங்கே பேச்சஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும், தேமல் மாதிரி வர ஆரம்பிக்கும். போக போக அந்த தேமலில் அரிப்பு வரும், ட்ரைனஸ் வரும், இதே மாதிரி சோரியாசிஸாக மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சேஞ்சஸாக தான் கொண்டு வரும். ஆரம்பத்திலே நமக்கு ஸ்கின்ல கலர் சேஞ்ச் ஆகுது, ஒவ்வொரு இடத்துல கலர் மாறுது, அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு தகுந்த மாதிரி உணவுகளில் சேஞ்சஸ் கொடுக்கறது, உணவுகளில் நிறைய தண்ணி வந்து எடுத்துக்கிறது, டீஹைட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது, அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது, மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே ஸ்கின் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெகுலர் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நிறைய சோப்பு வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வீட்டிலே ஒருத்தர் யூஸ் பண்ணுற சோப்பை இன்னொருத்தர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுறதுனாலையும் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் இன்னொருத்தருக்கு வந்து பரவ ஆரம்பிக்கலாம். ஏன்னா தொற்றக்கூடிய நோய் அப்படின்றது ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு இடத்துலேருந்து அவங்களுடைய உடம்புல இன்னொரு இடத்துக்கு பரவலாம், இன்னொருத்தருக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டாக இருக்கவங்களுக்கு, ஒருத்தர் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை இன்னொருத்தர் போடுறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்றது பரவலாம். ஏன்னா காலரில் கழுத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை இன்னொருத்தர் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே ஒரே இடத்துல இருக்கும். ஒரு வீட்டில் 2-3 பேருக்கு ஒரே இடத்துல ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அந்த ட்ரெஸ்ஸஸ் ஒரே மாதிரி யூஸ் பண்ணுறது, இல்லை வாஷிங் மிஷினில் எல்லாரோடைய ட்ரெஸ்ஸும் ஒன்றா போட்டு வந்து வாஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸும் சரியாக வந்து காய வைக்க மாட்டாங்க, வெயிலில் போட்டு உள் பக்கமாக திருப்பி அந்த சூரிய ஒளி படுற மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஃபுல்லாக போகிற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாமல் சரியாக காயாமல் அந்த ஈரத்தோடு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக மாறி போக போக அது வந்து அலர்ஜியாக மாற ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நோய் தொற்று வந்து வருது. அதே மாதிரி ஒரே வீட்டில் இருக்கவங்களுக்கும் நோய் தொற்று பரவுறதுக்கு காரணமும் இதுதான். நன்றி டாக்டர். அதே மாதிரி சொரியாசிஸ் ஒருத்தவங்களுக்கு இருக்குது, இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டிலேயே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஏதாவது எளிய மருத்துவ குறிப்பு கொடுக்க முடியுமா? சோரியாசிஸ் ஒருத்தருக்கு வீட்டில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம முதல்ல ஃபுட்டில் சேஞ்சஸ் கொடுக்கணும். இது தவிர வந்து ஃபுட்டு இல்லாமல் முதல்ல வந்து அவங்களுடைய ஸ்கின் வந்து சூரிய வெளிச்சத்தில் படுற மாதிரி காலை வெயில்லையோ இல்லை ஈவினிங் வெயில்லையோ ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வந்து இருக்க வைக்கலாம். ஏன்னா ஸ்கின்ல வந்து டைரக்ட் சன்லைட் படும்போது அந்த இடத்துல மெலனினோட ஃபார்மேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஸ்கின்ல ஏதாவது கலரில் சேஞ்சஸ் இருந்துச்சுனாலோ இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாலோ கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இது தவிர உணவுப் பொருள், மருந்து பொருள்களில் வந்து
வந்து மருந்து அப்படின்றது வந்து நம்மளுடைய ஃபுட்டில் எப்போவுமே எடுத்துகிட்டே இருக்க முடியாது. மருந்துன்றது லைஃப் லாங் நம்ம எடுத்துகிட்டு இருக்கவும் முடியாது. நம்ம ஃபுட்டில் சேஞ்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கின் வந்து இருக்கக்கூடிய சேஞ்சஸை நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப சிவியராக இருக்குது, இதை வந்து நம்ம மருந்துகள் எடுத்து தான் சரி பண்ணணும், ஏன்னா ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுனால நம்ம அதற்கான மருந்து முறைகளும் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பரவக்கூடிய இன்ஃபெக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா வீட்டில் வந்து உங்களுக்கு சிறு குறிஞ்சான் கீரை அப்படின்றது கிடைக்கும், குறிஞ்சா இலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிறு குறிஞ்சான் கீரை வந்து நல்லா தண்ணியில் போட்டு வேக வச்சு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகுத்தூள் போடலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சீரகம் போடலாம். இது ரெண்டும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 50 ml நல்லா வற்ற வச்சுக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 1/2 டம்ளரை வற்ற வச்சுட்டு அந்த 50 ml தண்ணி வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிச்சிட்டு வரணும். இந்த மாதிரி ரெகுலராக ஒரு 3 days, மந்த்லி 3 days இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம குடலில் ஏதாவது கிருமிகள் இருக்குது அப்படின்னாலும் நல்லா மோஷன் மூலமாக வெளியில் போக ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து மலச்சிக்கல் இல்லாமலும் பார்த்துக்க முடியும். மந்த்லி ஒரு 3 days இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே அந்த குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போக ஆரம்பிக்கும். வயிறு வந்து நம்ம சுத்தமாக வச்சுட்டோம் அப்படின்னாலே ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்க முடியும். ஆல்ரெடி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் குப்பைமேனி இலைகளை நல்லா அரைச்சி அதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் கலந்து எந்த இடத்துலலாம் பேச்சஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் ஸ்கின்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஸ்கின்ல கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். மிக்க நன்றி டாக்டர். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் எந்தெந்த இடத்துல இருக்க அந்த பிரான்ச்சஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி கன்சல்டேஷன், ஆன்லைன் கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் கன்சல்ட்டிங்கும் பண்ணி நம்ம வந்து சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். வெளிநாடில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்குமே நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங் கொடுத்து நம்ம ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு கொரியர் மூலமாக நம்ம மெடிசன்ஸ் வந்து அனுப்பி வைக்கிறோம். இது தவிர நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் வந்து தமிழகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. எல்லா மாவட்டங்கள்லேயும் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. மொத்தமாகவே 100க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 36 கிளைகள் இருக்குது. ஆந்திராவில் பார்த்திங்க அப்படின்னா 19 கிளைகள் இருக்குது. தெலுங்கானாவில் 14 கிளைகள் இருக்குது. பாண்டிச்சேரியில் ஒரு கிளை இருக்குது. கர்நாடகாவில் பார்த்திங்க அப்படின்னா 15 கிளைகள் இருக்குது. மகாராஷ்டிராவில் 17 கிளைகள் இருக்குது. இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட கிளைகளில் 250க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வந்து சிறப்பான மூலிகை சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா விதமான நாள்பட்ட நோய்களுக்குமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சை இல்லாத மூலிகை மருத்துவத்திலே நிரந்தரமான தீர்வு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். மிக்க நன்றி டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் நம்ம சொரியாசிஸ்க்கான காரணங்கள், இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், நம்ம எப்படி அந்த பேஷண்ட் வந்து ஒவ்வொரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், மூலிகை மருந்துகள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். இன்னைக்கு இதே மாதிரி மற்றும் ஒரு ஹெல்த்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.